தஞ்சாவூர் என்றாலே முதலில் நினைவுக்கு வருவது பெரிய கோவில். ஆனால் அந்த நகரத்தின் இதயத்தில் அமைந்துள்ள தஞ்சாவூர் அரண்மனையும் அதே அளவு பெருமைமிக்க வரலாற்றை கொண்டுள்ளது. இந்த அரண்மனை முதலில் நாயக்க மன்னர்களால் கட்டப்பட்டது. பின்னர் மராட்டிய மன்னர்கள் இதை விரிவுபடுத்தினர். பல நூற்றாண்டுகள் கடந்தும் இன்று வரை அதன் கம்பீரம் குறையாமல் நிற்கிறது. இந்த அரண்மனை வெறும் அரசர்கள் வாழ்ந்த இடம் மட்டுமல்ல, அது தமிழ் கலாச்சாரத்தின் பொக்கிஷமாகவும் திகழ்கிறது. தஞ்சாவூர் நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள இந்த அரண்மனை பழமையான கட்டிடக்கலையின் அற்புதமாக பார்க்கப்படுகிறது. உயரமான கோபுரங்கள், அகன்ற மண்டபங்கள், இரகசிய வழிகள், பாரம்பரிய ஓவியங்கள், ஆயிரக்கணக்கான பழமையான நூல்கள், அரிய சிலைகள் என பல்வேறு சிறப்புகளை இது கொண்டுள்ளது. அரண்மனைக்குள் நுழையும்போது பழங்கால அரசர்களின் உலகிற்குள் நாம் சென்றுவிட்டது போல ஒரு உணர்வு ஏற்படும். அந்த காலத்து கட்டிடங்களின் வலிமையும் அழகும் இன்னும் அப்படியே பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன. சுவர்களின் வடிவமைப்புகள், பெரிய வளைவுகள், உயரமான மாடங்கள் ஆகியவை அக்கால கட்டிட நுணுக்கத்தை காட்டுகின்றன. இந்த அரண்மனையின் மிக முக்கியமான பகுதிகளில் ஒன்று சரஸ்வதி மஹால் நூலகம். உலகப் புகழ்பெற்ற இந்த நூலகம் ஆயிரக்கணக்கான ஓலைச்சுவடிகள் மற்றும் அரிய பழமையான நூல்களை பாதுகாத்து வருகிறது. தமிழ், சமஸ்கிருதம், தெலுங்கு, மராத்தி உள்ளிட்ட பல மொழிகளில் எழுதப்பட்ட நூல்கள் இங்கு உள்ளன. அறிவின் பொக்கிஷமாக இந்த நூலகம் கருதப்படுகிறது. பழங்காலத்தில் மருத்துவம், ஜோதிடம், கணிதம், இசை, இலக்கியம் போன்ற பல துறைகளில் எழுதப்பட்ட நூல்கள் இங்கே பாதுகாக்கப்பட்டுள்ளன. இதனால் தஞ்சாவூர் அரண்மனை கல்வி மற்றும் கலாச்சார மையமாகவும் விளங்கியது என்பதை அறிய முடிகிறது. அரண்மனையின் மற்றொரு முக்கியமான பகுதி ஆயுதக்கூடம். பழங்கால அரசர்கள் பயன்படுத்திய வாள்கள், ஈட்டிகள், கவசங்கள், துப்பாக்கிகள் போன்ற பல ஆயுதங்கள் இங்கு காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. இவை அந்த காலத்து போர் முறைகளையும் வீரத்தையும் நினைவுபடுத்துகின்றன. மேலும் இங்கு அமைந்துள்ள கலைக்கூடங்களில் பழமையான சிலைகள், வெண்கல உருவங்கள், அரிய ஓவியங்கள், மன்னர்களின் புகைப்படங்கள் மற்றும் வரலாற்று பொருட்கள் பாதுகாக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக சோழர் கால வெண்கலச் சிலைகள் உலகப் புகழ் பெற்றவை. அவற்றின் நுணுக்கமான வடிவமைப்பு பார்ப்பவர்களை ஆச்சரியப்படுத்துகிறது. அரண்மனையின் உயரமான கோபுரங்களில் ஒன்றாக விளங்குவது கூத்தரங்கம் எனப்படும் பகுதி. இது பழங்காலத்தில் இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகளுக்கு பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. கலைக்கு முக்கியத்துவம் அளித்த தமிழர் மரபை இது எடுத்துக் காட்டுகிறது. அதேபோல் மணிக்கூண்டு கோபுரமும் இங்கு முக்கியமான இடமாகும். உயரமாக எழுந்திருக்கும் இந்த கோபுரம் தஞ்சாவூர் நகரத்தின் அழகை முழுமையாக காண அனுமதிக்கிறது. பழங்காலத்தில் இது காவல் கோபுரமாகவும் பயன்படுத்தப்பட்டதாக வரலாறு கூறுகிறது. தஞ்சாவூர் அரண்மனையின் சுவர்களில் காணப்படும் ஓவியங்கள் அந்த காலத்து வாழ்க்கை முறையையும் கலாச்சாரத்தையும் வெளிப்படுத்துகின்றன. அரசர்களின் விழாக்கள், போர்க்கள காட்சிகள், மத சம்பிரதாயங்கள் போன்றவை அழகாக வரையப்பட்டுள்ளன. மராட்டிய மன்னர்களின் ஆட்சிக் காலத்தில் இந்த அரண்மனை மேலும் வளர்ச்சி பெற்றது. குறிப்பாக சரபோஜி மன்னர் கல்வி மற்றும் கலை வளர்ச்சிக்கு பெரும் பங்கு வகித்தார். அவரது காலத்தில் நூலகமும் கலைக்கூடங்களும் சிறப்பாக வளர்ந்தன. சரபோஜி மன்னர் பல மொழிகளில் தேர்ச்சி பெற்றவர் என்று கூறப்படுகிறது. அவர் வெளிநாட்டு அறிவியல்களையும் தமிழ் மரபையும் இணைத்து வளர்த்தார். இதனால் தஞ்சாவூர் அறிவு மையமாக மாறியது. இன்றும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இந்த அரண்மனையை பார்வையிட வருகின்றனர். இந்தியாவின் பல பகுதிகளிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் மக்கள் வந்து இந்த வரலாற்றுச் சின்னத்தை ரசிக்கின்றனர். சினிமா மற்றும் ஆவணப்படங்களிலும் தஞ்சாவூர் அரண்மனை முக்கிய இடம் பெற்றுள்ளது. அதன் பழமையான தோற்றம் மற்றும் கம்பீரமான கட்டிடங்கள் திரைப்பட காட்சிகளுக்கு மிகச் சிறந்த பின்னணியாக அமைகின்றன. இந்த அரண்மனை வெறும் கல் மற்றும் சுவர்களால் கட்டப்பட்ட கட்டிடமல்ல. அது தமிழர்களின் பெருமை, அரசர்களின் வீர வரலாறு, கலை மற்றும் அறிவின் சின்னம். ஒவ்வொரு சுவரும் ஒரு கதையைச் சொல்கிறது. ஒவ்வொரு மண்டபமும் ஒரு வரலாற்றை நினைவுபடுத்துகிறது. தஞ்சாவூர் அரண்மனையை பார்வையிடும் போது நாம் பழங்கால தமிழ்நாட்டின் மகத்துவத்தை நேரில் காண முடிகிறது. அக்கால மக்கள் எவ்வளவு முன்னேறிய கட்டிட தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினர் என்பதையும் உணர முடிகிறது. தமிழர் நாகரிகத்தின் பெருமையை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லும் பொறுப்பு நமக்கெல்லாம் உள்ளது. அந்த வரலாற்றை பாதுகாக்கும் முக்கிய நினைவுச் சின்னங்களில் ஒன்றாக தஞ்சாவூர் அரண்மனை திகழ்கிறது. இங்கு காணப்படும் ஒவ்வொரு பொருளும் நூற்றாண்டுகள் பழமையானவை. ஆனால் அவை இன்னும் உயிருடன் நம் முன் நிற்பது போல தோன்றுகின்றன. அந்த காலத்து மன்னர்களின் குரலும், வீரர்களின் நடை சப்தமும், கலைஞர்களின் இசையும் இன்னும் அந்த இடத்தில் ஒலிப்பது போல ஒரு உணர்வு ஏற்படுகிறது. தஞ்சாவூர் அரண்மனை என்பது வெறும் சுற்றுலா தலம் அல்ல, அது ஒரு வாழும் வரலாறு. தமிழ் பண்பாட்டின் பெருமையை உலகுக்கு எடுத்துச் சொல்லும் மாபெரும் அடையாளம். தமிழகத்தின் கலாச்சார மரபை அறிய விரும்பும் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் ஒருமுறையாவது இந்த அரண்மனையை பார்வையிட வேண்டும். அங்கு சென்றவுடன் வரலாறு நம்முடன் பேசத் தொடங்கும். பெரிய கோவிலின் ஆன்மீக மகத்துவத்துடன் சேர்ந்து தஞ்சாவூர் அரண்மனையின் அரச மரபும் அந்த நகரத்திற்கு தனித்துவமான பெருமையை அளிக்கிறது.
அதனால் தஞ்சாவூர் இன்று கலை நகரம் என்றும் வரலாற்றின் பொக்கிஷம் என்றும் அழைக்கப்படுகிறது. நூற்றாண்டுகள் கடந்தும் தனது கம்பீரத்தை இழக்காமல் நிற்கும் தஞ்சாவூர் அரண்மனை தமிழ் மண்ணின் அழியாத பெருமையாக என்றும் நிலைத்து நிற்கும்.